கவுண்டபாளையம் படத்துல நாடக காதல் பற்றி கதை ஆமாம். அந்த நாடக காதல்ன்றது வந்து அனைத்து சமூகத்திலையுமே இருக்கா இல்லை வந்து ஏதாவது குறிப்பிட்ட சமூகம் மட்டும்? அப்படி சமூகமே நான் மென்ஷன் பண்ணல சாமி. நாம் ஒரு திரைப்படம் எடுக்கும் பொழுது ஒரு சமூகத்துக்கான படம்னு சொல்றது வந்து அது தவறாக இருக்கு. இது தமிழ்நாடு முழுக்க உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பிள்ளையை பெற்ற பெற்றோர்களுக்கான ஒரு படங்க இது. ஆக்சுவலாக இதில் சாதி வேறுபாடெல்லாம் கிடையாது. இதில் எந்த சாதியில் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளைகளுக்கு நடந்தாலும் அது கஷ்டம்தான். ஸோ அதை மையமாக வச்சு தான் நான் வந்து ஒரு பெற்றவங்களுக்கான படம், ஒரு நாடக காதலை மையமாக வச்சு பண்ணியிருக்கிறேன்னு சொல்கிறேனே தவிர இந்த படம் வந்து ஒரு நல்ல காதலுக்கு எதிரியான படமே இல்லை, காதலுக்கு எதிரியான படம் இல்லை. ஸோ அந்த மாதிரியான நாடக காதல் வந்து இதுக்கு முன்னே நிறைய படங்கள் வந்து இருக்கு, அது சம்பந்தமான விமர்சனங்கள் கூட வந்துருக்கு. அந்த நாடக காதல் என்னவே என்ன அது மட்டும் அது பண்ணுறவனுக்கு தான் தெரியும் சாமி. ஏன்னா ஒருத்தரும் ஒரு டார்கெட்டில் வருவான் இல்லைங்களா? சைக்கிள் கிடைச்சா போதுன்னு வர இருப்பான், சில பேர் கார் கிடைச்சா வரணும்னு இருப்பான், சில பேர் சொத்து பத்து கிடைச்சா போதுன்னு இருப்பாங்க, சில பேர் மனசு நல்ல மனசு இருந்தால் பரவாயில்லன்னு நினைப்பாங்க, சில பேர் பொருளாதாரமே முக்கியம் இல்லை, ஒரு ஏழையாக இருந்தால் கூட பரவாயில்லன்னு நினைப்பாங்க. ஸோ அது வந்து அவங்க மனசை பொறுத்தது. நான் சொல்கிற நாடக காதலில் நாடகம் என்பதே ட்ராமா தான், நடிப்பு தான். அதாவது நல்ல வசதியாக இருக்கிறவங்கள டார்கெட் பண்ணி அவங்களுக்கு காதல் வலையில் விழ வச்சு அதுக்கு ஒரு செய்யக்கூடிய ஒரு தருதலையான நிகழ்ச்சி தான் இந்த நாடக காதல்னு நான் சொல்லுவேன். இப்போ தமிழக அரசுக்கு கர்நாடகத்திலேருந்து தண்ணி திறந்து விடுற மாதிரி இந்த கதை. எப்படின்னா பசி இருக்கும் போதெல்லாம் கேட்டால் யாரும் தரமாட்டாங்க. அங்கே மழை தண்ணி நிறையா வந்து அடித்து காலி பண்ணுறப்போ தானாக வெளியே அனுப்புகிறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் இந்த பேரிடர் உதவிகள் ஆபத்து காலங்களில் நம்ம தூத்துக்குடி மாவட்டம், இப்போ சென்னையில் வந்தக்கூடிய புயல், எல்லா வருஷம் கடந்த 10 ஆண்டு காலமாக நீங்கள் பாருங்கள், எல்லா வருஷமும் நம்ம சென்னையிலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி பல படங்கள் பாதிக்கப்படும். இப்போ தூத்துக்குடியெலாம் ரொம்ப கடுமையாக பாதிக்கப்பட்டது, நம்ம ஊரில் சென்னை ரொம்ப பாதிக்கப்பட்டது. இந்த கடுமையான பேரிடர்கள் இப்போது கேரளாவில் யோசிக்க முடியாத, வயநாட்டில் ஒரு கிராமமே இல்லை, பல மக்களே இல்லாமல் போயிட்டான். இன்றைக்கி தூங்கி எந்திரிச்சோன்னா அவனுடைய நிலையே என்னென்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி பேரிடர் ஒரு பக்கம், இன்னொன்று அந்த மாதிரி இடங்கள் இருக்கக்கூடிய வனவிலங்குகளுடைய பாதுகாப்பு அதை விட கேள்விக்குறி. நம்ம அதையும் யோசிக்கணும். தெருக்கூத்து ஆடுறாங்க பார்த்தீங்களா? இது வரைக்கும் துணி போட்டு ஆடுறாங்க பார்த்தீங்களா? பணம் சம்பாதிக்கிறது கரகாட்டம் ஆடுறாங்க பார்த்தீங்களா? இது மாதிரிலாம் யாராவது நிறுத்துறாங்களா பார்த்தீங்களா? யூடியூப்ல எவ்வளவு அநியாயம். ஒருத்தங்க என்னங்க வள்ளிக்குமின்றீங்க, எங்கேயாவது உடம்பு தெரியுதான்னு பாரு. எங்க பொண்ணு ஆடும்போது எவ்வளவு கலாச்சாரம், பூமியில செருப்பு போட்டு ஆடுனா பூமிக்கு வலிக்குன்னு செருப்பையே கழட்டிட்டு ஆடுற ஜாதி தான் நாங்க. செருப்பு எடுத்து அடிச்ச மாதிரி உங்களுடைய பதில் இருக்கு பாருங்க. புடவை கட்டி பூ வச்சு குங்குமம் வச்சு அப்பா அசத்துறீங்க. சீரியஸா அதுதானே சாமி கலாச்சாரம். எனக்கு பெருமை. அறுபடை வீடு 6 முருகன் மாதிரி இனி கொங்கு மண்டலத்துல முப்படை தீரன், ஓடநிலை 1, சங்ககிரி 1, எவ்வளவு பெரிய சிறப்புங்க. அது எவ்வளவு பெரிய சிறப்புங்க. அது பாருங்க, அந்த சிலையை உத்து பாக்குறப்பெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. அது எந்த கட்சி தலைவருக்காவது இந்த புகழ் இருக்குமா? யாருக்காவது இந்த புகழ் கிடைக்குமா? நாட்டுக்காக தராத நிறைய அரசியல்வாதிகளுக்கு நடுவுல தன் உயிரை நீத்த மாபெரும் அந்த வம்சத்துல பிறந்த நாம் எல்லாரும்